நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவுங்க. இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வான சாஸ்திரம். நாம் பிறக்கின்ற பொழுது மேலே வானத்தில் பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுதான் நமக்கு ஜாதகமாக எழுதப்படுகிறது. அதை வச்சு தான் நம்மளுடைய விதி பெயர் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அனுமானம் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. அனுமானம் தீர்மானம் என்பது கிடையாது. கிட்டத்தட்ட 70% மட்டுமே பொருந்தி வரும். நாம் கடவுள் கிடையாது, சரிங்களா? 70% மட்டும்தான் பொருந்தி வரும். அவங்கவுங்க கர்மாவும் இறைவனுடைய ஆட்சிகளை பொறுத்து நடக்கும், நடக்காது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அல்லது அதை குறைத்து கொள்ளலாம். அதுக்கு உண்டான ரெமடிஸ் செய்வதன் மூலம் நம்ம குறைச்சிக்கலாம். ஒருத்தர் நம்மகிட்ட வர்றாரு, லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. லைஃப் அப்படிங்கிறாரு இன்சான் உடம்புக்கு சிரசி பிரதானம் சொல்லுவாங்க. சிரசுனா தலை. அந்த தலையில தான் மூளை, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு. மூளை பாதிக்கப்பட்டதான் ஸ்ட்ரோக் வந்துடும். ஸ்ட்ரோக் வந்தால் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி ஜோதிடத்தில் லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடம்பு. உயிர் இல்லாத உடம்பு வேஸ்ட். நிறைய பேர் எனக்கு இந்த ராசிக்கு எனக்கு இந்த ராசின்னு தெரியாது, பாவம். அப்போ அவர் லைஃப்பில் ஓவர் கம் பண்ணி வருவாரா, வெற்றி அடைவாரா அப்படின்னு ரெண்டே விஷயங்களில் நம்ம அவர் சொல்லிடலாம். ஒன்று ஜெயிப்பாரா, இல்லை மேலே வந்துடுவாரா, அப்சக்கிள்ஸில் தாண்டி. ஒருத்தருக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூ, ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும், அதுலேருந்து மேலே வந்துடுவாரா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறதுக்கு லக்னம். இந்த லக்னத்தை பார்த்து பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன பண்ணுவாங்க, லக்னாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. நான் அதையும் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி, சிடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி அஷ்டக வர்க்கம்னு ஒரு கணித முறை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 28 பாயிண்ட் வாங்கியிருந்ததுன்னா நார்மல் வண்டி 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரிங்க. 15, 18 வாங்கினா தடுமாற்றம் இருக்கும். 20 கிலோமீட்டரில் போனால் அவர் போய் சேர முடியாது. 100ல் போனால் போய் சேர்ந்துருவார், எங்கேயாச்சும் மேல் உலகம் போய் சேர்ந்துருவார். அப்போ 60, 80 இது நல்லா இருக்கும். ஒரு 30 பாயிண்ட் வாங்கியிருந்தாருன்னா அவர் எந்த விதமான அப்சக்கிள்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவார். 35 வாங்கியிருந்தாருன்னா அவர் சார்ந்த துறையை பொறுத்து அரசியல்வாதியாக இருந்தாங்க, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் ஆகலாம். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி ஆகலாம். ஸோ லக்னம் மற்றும் முதல்ல ரொம்ப பலமாக இருக்கணும். பலமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம்.